உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை தியானிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். Proverbs 29:25. The fear of man brings a snare, but whoever trusts in the Lord shall be safe. பிரியமானவர்களே, ஒரு அருமையான இந்த தேவ வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அநேக நேரங்களில் நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் சில மனிதர்களுக்கு நடுங்கி நிற்கிறது. அநேக நேரங்கள் வேலை ஸ்தலத்தில் நமக்கு மேலிருக்கிற அதிகாரிகள் அல்லது குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், இப்படி பல காரியங்களில் நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம். அப்படிப்பட்ட பாதின் வழியை போகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பயம் நமக்கு கண்ணியாய் மாறிவிடுமாம். நாம் போய் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வதை போல மாறும். சிலர் மனிதனுக்கு பயந்து லஞ்சம் வாங்குவார்கள், மனிதர்களுக்கு பயந்து தீய பழக்கங்களில் சிக்கிக் கொள்வார்கள், மனிதர்களுக்கு பயந்து தவறானதை செய்ய முற்படுவார்கள். அது கண்ணியாய் மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு தீர்வாக சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ மனிதனுக்கு பயப்படாமல் கர்த்தரை நம்பி துணிந்து நிற்கிறான் அல்லவா. தன்ன நம்பிக்கை அல்ல, கர்த்தரை நம்பி நிற்கிறவனுக்கு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். அவரே அவனுக்கு அரணாக மாறி எந்த தீங்கும் அணுகாதபடி காத்துக்கொள்வாராம். பாருங்கள், அகஸ்வரு ராஜா என்ற ஒரு ராஜா இருந்தான். 127 நாடுகளுக்கு அவன் ஒரு சக்கரவர்த்தியா இருந்தான். அவன் நாட்களிலே அவனுக்கு கீழே ஒரு பெரிய மந்திரி இருந்தான், பெரிய அதிகாரி. அவன் தந்திரமாய் யூத ஜனங்களை அழிக்கும்படிக்கு ஒரு திட்டம் தீட்டியிருந்தான். அந்த நேரத்தில் தான் ராஜாவினிடத்தில் இந்த காரியத்தை குறித்து பேச எல்லாரும் பயந்தார்கள். ஒருவேளை ராஜா இதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு மரண தண்டனை கிடைத்துவிடுமே என்ற சூழ்நிலையில் மொர்தெகாய் என்ற ஒரு தெய்வ மனிதனின் ஆலோசனையின்படி எஸ்தர் ராஜாத்தி மனுஷனுக்கு பயப்படாமல் கர்த்தரை நம்பி அந்த ராஜாவினிடத்தில் போய் இந்த பிரச்சனையை சொல்லுகிறாள். பாருங்கள், அடுத்த வினாடியே அந்த ராஜாவின் இருதயத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி, ஒரு மனதுருக்கத்தை உண்டு பண்ணி, யூத ஜனங்கள் அழிக்காதபடிக்கு சட்டத்தை ஏற்ற வைக்கிறார். தேவனை நம்பி நன்மை செய்த மொர்தெகாயும் எஸ்தர் ராஜாத்தியும் உயர்த்துகிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, துஷ்டர்களை கண்டு பயப்பட வேண்டாம், பொல்லாத மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டாம். மாறாக அவர்களுக்கு பின்னாக கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை விரட்டி ஜெபம் பண்ணுவோம், உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனுஷனை நினைத்து பயப்படுகிற பயம் இயேசுவின் நாமத்தில் உலகட்டும். மாறாக உண்மையில் இருக்கிற அன்பு, உமக்கு பயப்படும் பயம் வரட்டும் சுவாமி. உம்முடைய சத்தியத்தை நேசிக்கும் ஒரு வாழ்க்கை வரட்டும் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்கள் ஆண்டவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள் என்று சொல்கிறே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்றபடி அன்றைக்கு உம்மை நம்பி மொர்தெகாய் எழும்பினான், உம்மை நம்பி எஸ்தர் எழுப்பினால் அப்போது ஒரு பெரிய தீங்கிலிருந்து தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டதை போல நாங்கள் மனிதனுக்கு பயப்படாமல் உம்மை நம்பி நன்மை செய்ய, ஜெபிக்க, உபவாசம் இருக்க, ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.